அனைவருக்கும் வணக்கம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட்ல அந்த டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இதுல ரொம்ப விளக்கமா சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த கீழே சென்டர் டாட் இருக்கு இல்லைங்க, அந்த டாட் வந்து எந்த மாதிரி கழுத்து வச்சா அந்த டாட் வந்து எப்படி வைக்கணும், அவங்களோட பிரஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஏற்றம் இறக்கம் வந்து எப்படி இருக்கணும், இல்லை நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டாட் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மேம் எனக்கு ஃப்ரண்ட்ல ஒரு டவுட். சொல்லுங்க. எனக்கு வந்து செஸ்ட் டிவைடட் பை 4 வந்து 7.75 வருது மேம். சரிங்க. அதுல ஹாஃப் வந்து 3.8. சரிங்க. அதுல 1 மைனஸ் பண்ணும்போது 2.8. அது வந்து அந்த இதுல பஸ்டோட அந்த இது வைக்கிறோம் இல்லையா, எனக்கு இந்த சைடுல 3 இன்ச்சஸ் விடணும்ல. எனக்கு சைடுலனா எனக்கு அந்த நீங்க சொல்றீங்க இந்த 3 இன்ச்சஸ் சொல்றீங்க. அது சொல்றேன். எனக்கு அது வந்து ரொம்ப ஸ்லைட்டா தான் இருக்கு, இவ்ளோ டீப் வரல. இப்படி வருதுங்கறீங்களா? அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு வந்து இது மேல ஏத்தணும்னா மட்டும் நீங்க மேல வேணும்னா மட்டும் நீங்க இல்ல கீழேயே வருது. எனக்கு அந்த இந்த பாயிண்ட விட கீழேயே வருது. இந்த அதாவது இது வந்து நான் இப்ப கொடுத்திருக்க லைன் 1 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, இதுக்கு நேரா வருதுங்கறீங்களா? நேரா வருது. சரி, அப்ப இந்த ஓபனுக்கு இங்க இதுல இருந்து மேல எவ்வளவு கொடுத்தீங்க நீங்க? ஓபன் லென்த் எவ்வளவு கொடுத்தீங்க? இதுக்கு வந்து இங்க வர அளவை நீங்க இங்க 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணி இதுக்கு ஒரு லைன் போட்டுட்டீங்க. இந்த லைன்ல இருந்து பட்டிக்காக எவ்வளவு மேல ஏத்துனீங்க? ஓகே ஓகே, நான் அது ஏத்தவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு இல்லாட்டினா எல்லாருக்குமே ஸ்ட்ரைட்டா தான் வரும். அது பிரின்சஸ் கட்டுக்கு அது ஓகே, அது தப்பு சொல்லல நானு. இது ஸ்ட்ரைட்டா வரும்போது பிரின்சஸ் கட்டுக்கு இது ஸ்ட்ரைட்டா தான் வரும். இது கொடுக்க மாட்டோம். இங்க இருந்து இங்க 1.25, இங்க இருந்து இங்க 2 இன்ச் ஏத்தி இருக்கும். அத வந்து நீங்க இந்த லைன்ல இருந்து தான் நம்ம மேல ஏத்துறோம். ஓகே ஓகே ஓகே. அது வந்து எல்லாருக்குமே இந்த 2 இந்த பக்கம் 1.25ன்றது எல்லாருக்கும் இங்க 1.25 அங்க 2 எல்லாருக்குமே அதுதான் நான் சொல்லி கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பாடியோட டிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே மேம், தேங்க் யூ. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு கப் இத கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா இங்க சைடுல கப்பு வெட்டாது. இத குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப்பும் வெட்டும், இங்க முன்னாடியும் இத மேல ஏத்த முடியாது. சப்போஸ் இங்க நீங்க ரொம்பவே மேல ஏத்திட்டீங்கன்னாலும் இந்த லைனை இப்படி ஸ்லாண்டிங்கா கொண்டு வந்துதான் இப்படி கொண்டு போகணும். ஓகே சரிங்களா? அதனால இந்த இடத்தை எவ்வளவு மேல ஏத்துறதுனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த உயரத்தை வந்து நம்ம குறைச்சிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 1.75ன்றது காமன் இல்லையா, நம்ம வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப பிரைசியர்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஹை இங்க தான் வரும். சரிங்களா? இந்த லென்த் இங்க தான் வரும். அப்ப அதுக்கான பெல்ட் அவங்க கொடுக்கும்போது இந்த ஹைட் நம்ம கரெக்டா இருக்கு. அதே மாதிரிதான் இது மேல எவ்வளவு வேணாலும் ஏத்திக்கலாம். ஆனா இந்த உயரத்தை குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போட முடியாது, இது ரொம்ப மேல போயிடும். அதனால அதை மெயினா பாத்துக்கணும். ஆனா நீங்க வந்து சைடுல வந்து 3 இன்ச்சஸ் கொடுக்க சொன்னீங்கல்ல, அது வந்து அது யோக்குக்குங்க, அது யோக்கு கொடுக்குறோம். யோக்கு கொடுக்குறோம். நம்ம நார்மலா நீங்க யோக்குக்கு வந்து இப்ப இந்த ஸ்ட்ரைட் லைன் இல்லாம நீங்க யோக்கு கொடுக்கறதுனா ஓகே. சப்போஸ் இப்படி நீங்க இந்த லைனை போட்டுட்டீங்க அப்படின்னா இங்க 2 இன்ச் இங்க 1.25 இன்ச் என்ன மெத்தட்ல வேணாலும் நம்ம யோக்கு வச்சுக்கலாம். 1 இன்ச் குறைச்சு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுட்டு இங்க வந்து 2 இங்க 1.25 வச்சுக்கணுமா? இல்ல, இப்போ நீங்க ஆல்ரெடி இங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க 3 இன்ச் நீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த சைட பத்தி யோசிக்காதீங்க. நீங்க எப்பவும் போல விட்டுருங்க. சரிங்களா? நீங்க அதை நான் இப்ப பண்ணல. இப்ப இங்க லைன் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த இடத்துல லைன் போட்டேன்னா, இந்த இடத்துல நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டேன் அப்படின்னா இங்க நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? அதை மறுபடியும் நீங்க வச்சு பார்த்து யோக் கட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நீங்க இங்க 3 இன்ச் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை மட்டுமே பாத்துக்கோங்க. மறுபடியும் வந்து இங்க முன்னாடி மட்டும்தான் இதை நம்ம பாக்கணுமே ஒழிய இங்க சைட்ல பாக்காது. ஓகே ஓகே ஓகே. ஒன்ஸ் நீங்க இங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா யோக்கனோட ஹைட் அதுதான். மேடம் சொல்லுங்க. இன்னொரு டைம் மட்டும் இந்த டாட்டோட அந்த லைன்ஸ் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க மேடம், நல்லா கிளியர் ஆயிரும். இது சொல்றீங்களா? இந்த போர்ஷன் சொல்றீங்களா மேடம்? அந்த மெஷர்மென்ட்டோட அப்படியே லைன் இப்ப சொன்னீங்கல்ல மேடம், அத அப்படியே திருப்பி சொல்லுங்க. இப்போ வந்து மிடில் செஸ்ட் பார்த்து கவனிச்சுக்கோங்க. மிடில் செஸ்ட் பாத்தீங்கன்னா 36 இன்ச் வருது. ஓகேங்களா? அதுல நான் 4ஆ பிரிக்கும் போது 9 இன்ச் வருது. அந்த 9 வந்து நான் மிட் பாயிண்டா நான் இங்க மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து 4.5 வந்து நான் மார்க் பண்றேன். சரிங்களா?
அப்போ இது வந்து 9, இதுல பாதி 4.5. கீழையும் அதே மாதிரி 4.5 வந்து நான் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த 4.5ல இருந்து நான் என்ன பண்றேன்னா 1 இன்ச் மேல மார்க் பண்ணிருக்கேன். இந்த 1 இன்ச்சுக்கு தான் நீங்க லைன் போட்டுக்கணும். இதுதான் நம்ம அண்டர் பஸ்டினுடைய உயரம். பிரின்சஸ் கட்டா இருந்தாலும் இதுதான் உயரம். சரிங்களா? பிரின்சஸ் கட்டா இருந்தாலும் நீங்க இந்த பஸ்டினுடைய உயரம் வந்து இதுதான். இந்த 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி மேல வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுதான் நமக்கு அண்டர் பஸ்டினுடைய லென்த். இங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். இப்போ இதுக்கு டாட் நீங்க போடுறது இந்த பாயிண்ட் வரைக்குமே போடலாம். இந்த இமேஜ் தெரியுதுங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்குமே நான் டாட் பிடிச்சிருக்கேன். சரிங்களா? இப்படி வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம். இதை வந்து நீங்க இங்க கொஞ்சம் கீழே இறக்கி வேணும்னாலும் நீங்க பிடிச்சிக்கலாம். அதாவது இங்க 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ அட்ஜஸ்ட் பண்றது உங்க விருப்பம் தான். ஆனா இது வந்து பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கொடுக்காது. இது வந்து இப்படி ரொம்ப உயரமா போடுறதுனால ரொம்ப ஷார்ப் ஆயிருமா இல்ல ரொம்ப இதாயிருமான்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நீங்க உங்களுடைய ஒரு ரீசெக் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு பிளவுஸுக்கு இந்த பாயிண்ட் வரைக்குமே நீங்க ஒரு டாட் பிடிச்சி போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா 1.25 1.5 இங்க இருந்து டிஸ்டன்ஸ், இங்க இருந்து 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ். இது விலக விலக உங்களுக்கு பிளாட்டா இருக்கும். இது நெருங்க நெருங்க உங்களுக்கு இந்த 2 தான் மெயினான டாட். இது வந்து பர்மனன்ட். இதுல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டாம். இதை இறக்க இறக்க உங்களுக்கு கப் ஷேப் வந்து சாகிங் ஆகும். அதனால இதை வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே நீங்க டவுன் பண்ணாதீங்க. அந்த ஷார்ப்னஸ் அதே மாதிரி கொடுத்துருங்க. இதுக்கு மேல இருக்கிற இந்த போர்ஷன் இங்க 4ஆவதா ஒரு டாட் பிடிச்சிங்க அது அப்படின்னா மட்டும்தான் எந்த அளவுக்கு நெருக்கி ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஷார்ப்பா வரும். எந்த அளவுக்கு தள்ளி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளாட்டா வரும். பிளாட்டா வரும்போது இந்த உயரம் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் டாட் வந்து ரொம்ப மேல நிறுத்திடக்கூடாது. அதுவும் ஓரளவுக்கு டீப் வரணும். இல்லாட்டினா இந்த இடம் சுருக்கம் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த இடம் லூஸ் வரதான் செய்யும். ஏன்னா இந்த இடத்துல மசில்ஸ் இல்ல அப்படின்னா இந்த இடத்துல லூஸ் வரும். அவங்களுக்கு வேணா நீங்க டாட்டை வந்து கொஞ்சம் திக்கா கூட பிடிக்கலாம். சரிங்களா? இது நார்மலா எல்லாருக்குமே வந்து செஸ்ட் வந்து மேல இருக்கவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லா மசில்ஸ் இருக்கும். கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கவங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி வர்றவங்களுக்கு மட்டும் அந்த 1/4 இன்ச்சு கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து ஷார்ப் பண்ணலாம். எல்லாருக்குமே அப்படி பண்ணீங்கன்னா இந்த இடம் அமர்ந்த மாதிரி ஆயிடும். அதனால டாட்டினுடைய ஒரு ஷேப் என்ன அப்படின்னா 1/4 இன்ச்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சடனா அப்படியே ஷார்ப்பா வரணும். ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி வரும்போது கொஞ்சம் தூரம் இப்படி வந்து இப்படி ஷார்ப் பண்ணலாம். இதுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? இவ்வளவுதான் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க இது வரைக்குமே இப்படி மொத்தமா கொண்டு வந்துடக்கூடாது. இந்த இடம் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல லூஸ் வருது அப்படின்னா அந்த டாட்டை வந்து கொஞ்சம் சேர்த்து கொண்டு வந்து ஷார்ப்பா நிறுத்தலாம். மசில்ஸ் சதைப்பிடிப்பு இங்க மேல அதிகமா இருக்கு அப்படின்னா இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஷார்ப் பண்ணி கீழே கொண்டு வந்துருங்க. அந்த டாட்லயுமே பிடிக்கிறதுக்கான பர்பஸ் என்ன, அது எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க நீங்க டாட் பிடிக்கும் போது 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். அதுக்கு மேல பிடிச்சிட்டீங்கன்னா இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வி ஷேப்ல போயிடும். அப்ப நம்ம அதை ஓப்பன் பீஸ் வச்சாலும் அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டா வராம இப்படி வி மாதிரி வளைஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். அந்த இடத்துல ஒரு ஃபிளீட் ஒண்ணு கொடுத்துக்கணும். அப்பதான் நம்ம போடும்போது இந்த இடம் சுருக்கம் இல்லாம இருக்கும். சப்போஸ் நீங்க இதை அதிகமா பிடிச்சிட்டு சுருக்கமும் வைக்காம பட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து இப்படி சுருக்கம் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து கப் ஷேப் வந்து ஃபினிஷிங்கா இருக்காது. அதனால இதனுடைய என்னென்ன நுணுக்கங்கள் அப்படிங்கறதும் இப்ப நான் சொல்லிட்டேன். அதையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல இந்த கீழ் மெஷர்மெண்ட் சொல்லு 1 இன்ச் ஏத்துற போது இந்த சைட்லயும் அந்த பட்டியோட ஹைட்டும் எவ்வளவு வரணும்னு சொல்லிடுங்க. பட்டி வந்து விட்டுருங்க. நீங்க 3 இன்ச் வச்சிட்டீங்கன்னா உங்க பட்டியோட ஹைட் அதுதான் 3 இன்ச் தான். இல்ல அப்ப இந்த லைன் போடுற போது உங்களுக்கு வந்து இது இன்னும் மேல வரும்ல, அது அதுக்கு தான் கேக்குறேன் நான். நீங்க லைன் போட்டாலுமே நீங்க அதை மைண்ட் பண்ணிக்கவே வேண்டாங்க. நீங்க ஆல்ரெடி இங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி என்ன வேணும் அதுக்கு அதோட கட் பண்ணிடலாம் இல்லையா? பட்டி என்ன வேணுமோ நீங்க அதை டிசைட் பண்ணிருங்க. எனக்கு பெரிய பட்டியா வேணும்னா நீங்க 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. நார்மலா போதும்னா 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. சரிங்களா? அதோட இந்த கனெக்ட் பண்றது அதோட பண்ணீங்கன்னா போதும். இந்த ஃப்ரண்ட்ல எவ்வளவு வைக்கணும்? ஃப்ரண்ட்ல நான் 1.25 சொல்லியிருக்கேன். இந்த லைன்ல இருந்து 1.25 வந்து நார்மல். சப்போஸ் ஷார்ப்பா வேணும்னா இன்னும் மேல ஏத்திக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கப் ஷேப் எனக்கு வெட்டுற மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஓப்பன் லென்த் தேவைப்படுது அப்படின்னா 1.25 1.25 அப்படி நீங்க இறக்கிக்கலாம்.
சப்போஸ் ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஏத்தி கூட போடுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப வெட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த லைனை விட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் மேல ஏத்தி போடுறவங்க கூட இருக்காங்க. அப்படி வரும்போது அந்த மாதிரியும் கூட நம்ம போட்டுக்கலாம். மேம் அதுல இருந்து டாட்டோட அளவு வந்து எப்படிங்க மேம் வைக்கிறது? 1.25 வச்சிருக்கோம்ல மேம். ஆமா. அதுல அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த நீங்க டாட்டுக்கு சிசர் கட் போட்டிருக்கீங்கல்ல மேம். ஆமா. நீங்க வந்து எந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் வந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பேர் பண்ணாதீங்க. நான் இந்த மிட் பாயிண்ட் வச்சுதான் இங்க பாயிண்ட் போட்டிருக்கேன், இந்த பாயிண்ட் வச்சுதான் இங்க நாட்ச் போட்டிருக்கேன். ஓகே மேம். இதுக்கும் நான் மேட்ச் பண்ணல. இல்ல அது இல்லங்க மேம், அந்த கீழையும் நம்ம சென்டர் டாட் போட்டிருக்கீங்கல்ல மேம். இதுங்களா? அது இந்த சைடுங்க மேம், கழுத்து சைடுங்க மேம். அத இந்த இது சொல்றீங்க? அந்த இதுவும் நம்ம 1.25 வச்சோம்ல மேம், அந்த லென்த் வந்து எப்படி போடுறதுன்னு கேக்குறேன் மேம். இது வந்து ஒரு இன்ச் வந்து மேல ஏத்தி லைன் போட்டுட்டீங்க. இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இங்க லைன் போட்டுட்டீங்க. இந்த லைன்ல இருந்து நீங்க எடுத்திருக்க அளவு, அதாவது இப்போ மிடில் செஸ்ட விட இடுப்பு சுற்றளவு எவ்வளவுன்னு பார்த்து மைனஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அத 4ல 1 இன்ச்சா பிரிச்சிருக்கீங்கல்ல, இங்க சைடுல 1 இன்ச் வச்சீங்கன்னா இந்த சைடு 1 இன்ச், இந்த சைடு 1 இன்ச். ஓகே மேம். சரிங்களா? அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அளவு உங்களுக்கு அதுலயே வந்துரும். சரிங்க மேம். அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸும் கரெக்டா வந்துரும், இந்த டிஸ்டன்ஸும் உங்களுக்கு கரெக்டா வந்துரும். கப் ஷேப்ல வந்து லூஸ் வராது. சப்போஸ் எனக்கு ரொம்பவே இது டிஸ்டன்ஸா தெரியுது அப்படின்னா உங்க நெக்கினோட அளவோட, ஏன்னா இதுல எப்படியுமே ஒரு 1/4 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வர்றதுதான் நமக்கு அளவு. சரிங்க மேம். ஆனா இது இப்படி ஷார்ப்பா போகும்போது நமக்கு இது வந்து மேல கூட வரலாம். சரிங்களா? இந்த அளவு வந்து இன்னும் மேலேயே வரலாம். அப்பதான் இதை போக்கஸ் பண்ற மாதிரி வரும். ஓகே மேம். ஓகே மேம்.